2027 வேர்ல்டு கப் வரதுக்குள்ள விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் அணியை விட்டு தூக்கலாம்னு பிசிசிஐ தேர்வுக்குழு கம்பீர்னு தலைமை பொறுப்புகள் இருக்கிற அத்தனை பேருமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. வயசையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் ஏன் ரோஹித் சர்மாவினுடைய வெயிட்ட கூட காரணமா முன் வைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ரெண்டு பேருமே காதுல போட்டுக்காம கடைசி வரைக்கும் இந்த மந்திரத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. வர தொல்லைகள் எல்லாம் கடந்து போ, அப்படி இல்லைன்னா கண்டுக்காம போ. அதை நினைச்சு ஒருபோதும் உடைஞ்சு போவாத. யாருக்காகவும் உன்னுடைய திறமையும் சரி வலிமையும் சரி நீ இழக்கவே இழக்காத. உன் பாதையில உறுதியா நில்லு. உன்னை நீயே தேத்திக்கோன்னு தலைமை பொறுப்புல இருக்கிற அவங்களெல்லாம் நம்பாம எங்களோட திறமையை வெளியே காட்டினா ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடக்குமோ, அதாவது களத்துல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட இது வாழ்வா சாவான்ற ஆட்டம். ஆல்ரெடி 2 ஓடிஐ போட்டி நடந்திருக்கிறது. அதுல அவங்க ஒண்ணு நாம ஒண்ணுன்னு சீரிஸை ஈக்குவலா வச்சிருந்தோம். தற்போது ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 271 ரன் 39.5 ஓவர்கள்ல சேஸ் பண்ணி 9 விக்கெட் வித்தியாசத்துல 2-1 சீரிஸை ஜெயிச்சிருக்கிறோம். யாரோட உதவியால? டெஸ்ட் போட்டிகளை கம்பீரால அழுத்தம் கொடுத்து ஒதுங்கி போன விராட் கோலி ரோஹித் சர்மாவால. சும்மாலாம் சொல்லலங்க. இந்த போட்டியில 73 பாலுக்கு 75 ரன் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து ரோஹித் சர்மா 155 ரன் அடிச்சிருக்காரு. ரோஹித் ஆட்டம் இழந்த பிறகு வந்தது யார் தெரியுமா? விராட் கோலி. ஆகையினாலதான் ரோஹித் சர்மாவுக்கு அவங்க அவுட் ஆனதுக்கு வேதனைப்பட்டாங்களா இல்ல விராட் கோலி உள்ள வந்ததுக்கு கரகோஷத்தோட வரவேற்றாங்களான்னு அந்த சவுண்ட் புரியாமையே இருந்தது. ஆனா கடைசியில தெரிஞ்சு போச்சு விராட் கோலி வந்தது மிகப்பெரிய சந்தோஷம்னு. அந்த சந்தோஷத்தை கெடுக்காத மாதிரி விண்டேஜ் விராட் கோலி மாதிரி அதிரடியா ஆடினாரு. 45 பாலுக்கு 65 ரன் அடிச்சாரு. ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து 116 ரன் அடிச்சாரு. இரண்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு. கம்பீர் ஆரம்பத்துல இவங்க சீனியர்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்தாரு டெஸ்ட் போட்டியில. ஆனா அதே சீனியர்கள் தான் இன்னைக்கு ஓடிஐ போட்டியில அவருடைய மானத்தையே காப்பாத்தி இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ சீரிஸ்ல விராட் கோலி தொடர்ந்து 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம ராஞ்சி கிரிக்கெட் மைதானத்துல 135 ரன்னோ, ராய்ப்பூர்ல 102 ரன்னோ, விசாகப்பட்டினத்துல 65 ரன்னோ, மொத்தமா 202 ரன் அடிச்சு பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் வாங்கி இருக்காரு. ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ்ல சிட்னில 121 ரன்னோ, அடிலைட்ல 73 ரன்னோ, இன்னொரு கிரவுண்ட்ல 8 ரன் அடிச்சு விராட் கோலி மாதிரியே 202 ரன் அடிச்சு அவரும் ஆஸ்திரேலியாவுல பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் வாங்கி இருக்காரு. சோ சீனியர் வீரர்களோட அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் இல்லாம வேர்ல்டு கப்புக்கு போனா கம்பீரால தொட்டு கூட பார்க்க முடியாது வேர்ல்டு கப். ஏன் இன்னைக்கு கம்பீரோட பதவி மேல விமர்சனம் செய்யாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த 2 ஜாம்பவான்கள் தான். கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மாவை தூக்குனாலும் அங்க களத்துல கேப்டனா இருந்தவர் ரோஹித் சர்மா மட்டும்தான். பாகுபலி படத்துல சொல்ற மாதிரி கோட்டையில இருந்தாதான் அரசன்லாம் இல்ல, எங்க இருந்தாலும் அரசன் அரசன் தான்ற மாதிரி ராகுல நீங்க கேப்டனா போட்டாலும் அந்த ராகுலுக்கு கேப்டனே இந்த ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் காட்டின படம் கம்பீருக்கு இப்ப உணர்த்தி இருக்கும் சீனியர் வீரர்கள்னா எவ்வளவு முக்கியம்னு. ரோக்கோ இல்லாத ஓடிஐ ஸ்குவாட் 2027 வேர்ல்டு கப்பை ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.